நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நம்ம எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய சந்நிதியில் எழுந்து நிற்போம். உயிரோடு வந்திருப்பவர், மகிமையில் வாழக்கூடிய கடவுள் அவர். உயிரோடு வந்தவர், மரித்தவர் அல்ல, மரணத்தின் மீது வெற்றி கண்டவர். இந்த உலகில் எத்தனையோ நபர்கள் நான் கடவுளின் சார்பாக உலகில் வந்திருக்கிறேன் என்று தங்களையே பெருமை பாராட்டி கொண்ட நபர்களின் வரலாறுகள் கண்ட உலகம் இது. ஏராளமானவர்கள் வந்தார்கள். கடவுளிடமிருந்து சிறப்பான ஆசியை பெற்றிருக்கிறேன், கடவுளின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் என்று. ஆனால் அவர்கள் எல்லோரும் மரணத்தின் முன்பு தோல்வியை அடைந்தார்கள் என்பதுதான் உண்மை. மரணத்தின் முன்பு தோல்வியை அடைந்தார்கள். மரணத்தை ஜெயித்த ஒரே ஒரு நபர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எருசலேமுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த கல்லறையின் நுழைவு வாயில் எழுதியிருக்குமாம் இப்படி, he is not here, அவர் இங்கு இல்லை. அந்த கல்லறையில் அவர் இல்லை. அதைத்தான் திருவடி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்து விட்டார். இன்றைக்கு எந்த கல்லறையிலும் அப்படி இல்லையே. இறந்து போன நபர்களின் எலும்புகளும் புழுக்களும் அல்லவா இருக்கிறது. ஒரே ஒரு வெற்று கல்லறை உலகம் கண்டது, ஒரே ஒரு வெற்று கல்லறை வரலாறு கண்டது. அது இயேசு ஆண்டவரின் கல்லறை. பிரைஸ் தி லார்ட். அவர் வாழ்கிறார், அவர் வாழ்கிறார். இறப்பின் மீது வெற்றி கொண்டவர். அவர் வாழ்கிறார் என்றால் யாருக்காக? உனக்காக, உன்னையும் அந்த நிலைமைக்கு அழைத்து செல்வதற்காக. அவர் உயிரோடு வாழ்கிறார் என்றால் நாமும் வாழ்வோம் அவரை போல. அவர் உயிர் தெழுந்தார் என்றால் நாமும் இறப்பின் மீது வெற்றி காண்போம். அந்த ஆண்டவர் அப்ப வடிவில் உயிரோடு நமது மத்தியில் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஆராதனை, மகிமையில் வாழ்பவரே உமக்கு ஆராதனை என்று சந்தோஷமாக உற்சாகத்தோடு உயிர்ப்பின் பிள்ளைகளாக நாம் இந்த பாடலை பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு, உயிரோடு எழுந்தவரே உமக்கே ஆராதனை. மகிமையில் வாழ்பவர், மகிமையில் வாழ்பவரே உமக்கே ஆராதனை. ஒருமுறை கூட மகிமையில், மகிமையில் வாழ்பவரே உமக்கே ஆராதனை. கரங்களை வீசி ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, 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 ஆராதனை. ஒருமுறை கூட ஆராதனை. ஆராதனை. உயிரோடு வந்தவருக்கு
மகிமையில் வாழ்பவருக்கு ஆராதனை ஆராதனை. பாவத்தி மறித்து போயிருந்தேன், பாவத்தினால் மறுஜீவன் தந்தீரே கிருபையினால். மரித்து போயிருந்தேன் பாவத்தினால், மறுஜீவன் தந்தீர் கிருபையினால். மறித்து போயிருந்தேன் பாவத்தினால், மறுஜீவன் தந்தீரே கிருபையினால். மரித்து போயிருந்தேன் பாவத்தினால், மறுஜீவன் தந்தீர் கிருபையினால். கல்வாரியே காருண்யமே உமக்கே ஆராதனை. கல்வாரியே காருண்யமே உமக்கே ஆராதனை. கரங்களை வீசி ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. விலையேற பெற்ற உம் இதயத்தில் அன்புக்குள் என்னை சேர்த்தவரே. விலையேற பெற்ற உம் இதயத்தின் அன்புக்குள் என்னை சேர்த்தவரே. விலையேற பெற்ற உம் இதயத்தில் அன்புக்குள் என்னை சேர்த்தவரே. விலையேற பெற்ற உம் இதயத்தின் அன்புக்குள் என்னை சேர்த்தவரே. அன்பாலே என்னை அணைத்து கொண்டீ உமக்கே ஆராதனை. அன்பாலே என்னை அழைத்து கொண்டே உமக்கே ஆராதனை. கரங்களை வீசி ஆராதனை ஆராதனை. உயிருள்ளவருக்கு ஆராதனை. மரணத்தை ஜெயித்தவருக்கு ஆராதனை. மகிமையில் வாழ்பவருக்கு ஆராதனை 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 ஆராதனை. மாறிடும் அன்பால் மூழ்கியிருந்தேன், நிரந்தரமாய் நான் கண்டு கொண்டேன். மாறிடும் அன்பால் மூழ்கியிருந்தேன், நிரந்தரமாய் நான் உம்மை கண்டேன். நிலையாய் என்னில் நிலைத்தவரே உமக்கே ஆராதனை. நிலையாய் என்னில் நிறைந்தவரே உமக்கே ஆராதனை. கரங்களை வீசி ஆராதனை ஆராதனை. கண்களை மூடி ஆராதனை ஆராதனை. நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை. உயிருள்ள அப்பத்திற்கு ஆராதனை. உயிருள்ள அப்பத்திற்கு ஆராதனை. அதிசயமாய் வாழ்பவருக்கு ஆராதனை. ஆராதனை 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 உரத்த குரலில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை. இறப்பை வென்றவருக்கு ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி துதிப்போம். கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி
மரணத்தை வென்ற கடவுளுக்கு ஆராதனை, கல்லறையை வென்ற கடவுளுக்கு ஆராதனை, மகிமையில் வீற்றிருக்கின்ற கடவுளுக்கு ஆராதனை, அப்பத்தில் எழுந்து வந்த கடவுளுக்கு ஆராதனை, உயிரோடு இருப்பவருக்கு ஆராதனை. பாடு. நிரந்தரமற்ற அன்பில் மூழ்கி கொண்டு நீ உன்னையே துளைத்த நாட்கள் ஏராளம் அல்லவா? பாவத்தில் வீழ்ந்து அடிமையாய் வாழ்ந்த தருணங்களை நினைத்து வருது. இதோ ஆண்டவர் உனக்கு உயிரை கொடுக்கிறார், உன்னை புதிதாக படைத்திருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர், அனைத்தையும் புதிதாக்கக்கூடிய ஆண்டவர், உன்னை புது படைப்பாக படைத்திருக்கிறார். நன்றி செலுத்தி பாடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. சேர்ந்து ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கத்தின் ஜெபமாலையை கரங்களில் எடுப்போம். சொல்லித்தரக்கூடிய ஜெபத்தை ஏற்று சொல்லுங்கள். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை குணமாக்க, நீர் என்னை குணமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை குணமாக்கும். என்னை குணமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன்.
புனிதர்கள் உறவு ஒன்றிப்பேன் நம்புகிறேன். பாவ மன்னிப்பேன் நம்புகிறேன். உடலின் உயர்ப்பேன் நம்புகிறேன். நிலை வாழ்வேன் நம்புகிறேன். ஆமென். நித்திய பிதாவே, ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளே, நம் இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு தவறு, நல்ல சொகுசா அப்படி உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம், அது மிகவும் தவறான ஒரு காரியம். இயேசுவின் சிலுவை பாடுகளின் பலன்தான் இரக்கம். எல்லாரும் எழுதுதல். அதனால் முடியாத வயதானவர்கள் அவர்கள் பரவாயில்லை, காரணம் உடலின் நிலை இருந்து கொள்ளலாம். ஆனால் முடியும், எத்தனையோ நம்ம நடக்கிறோம், எங்கேயோ நடக்கிறோம், இவ்வளோ தூரம் நிற்கிறோம், ரேஷன் கடையிலலாம் மணிக்கணக்காக நிற்கிறோம், 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு மணிக்கணக்காக நிற்கிறோம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சந்நிதியில் அந்த அடை இருந்து ஜெபிக்கக்கூடிய, தியாகத்தோடு இருந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் வராத அளவும் பிள்ளையே நல்ல மனித வாழ்க்கை வாழ முடியாது என்பதுதான் உண்மை. கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசாக இருந்து வாழக்கூடியதல்ல, அது தியாகம் நிறைந்தது. ஆன்மீகம் அது தியாகத்தின் விளைவு, சுகமாக கிடைக்காதது. அதனால் இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபிக்கும் போது மனதில் எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காரியம், அவர் சிலுவையில் அங்கு கஷ்டப்பட்டு தனது உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பிள்ளையை நம்மால் சுகமாக இருந்து கொண்டு தூங்கி கொண்டு ஜெபிக்க முடியும்? நினைத்து பாருங்கள். அந்த உணர்வு இல்லை என்பதுதான் அர்த்தம். அந்த தியாக உணர்வு இல்லை. அதனால் முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுங்கள், இல்லாதவர்கள் நின்று கொண்டாவது கரங்களை விரித்து பிடித்து கொண்டு சில தியாகங்கள் உடலில் வர வேண்டும், சில வேதனைகள் வர வேண்டும். அதான் தியாகம். அப்போ ஆன்மீகம் வரும் ஆட்டோமேட்டிக்காயிட்டு. இந்த முதலாவது 10 மணியை நாம் ஜெபிப்போம். முதலாவது நாம் கற்றுக்கொண்ட காரியம் அது அல்லவா? கடவுள் உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு இன்றைக்கி நஷ்டப்பட்டு போய்விட்டது. பலவீனன் நான், பலவீனத்தோடு நான் உலகில் பிறந்தேன் என்று நாம் நம்மை திட்டிக் கொண்டிருக்கின்றோம். அது உலகின் தத்துவம். அந்த ஒரு காரியங்களுக்கு நம்மை நாம் ஒழித்து கொண்டிருக்கிறோம். இல்லை பிள்ளையே, கடவுளுடைய உருவில் உன்னை படைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். அவருடைய இரக்கத்தின் பலனாக, சிலுவைச்சாவின் பலனாக, உயிர்ப்பின் பலனாக இந்த முதலாவது ரகசியத்தில் ஜெபி. ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்தவன் நான், இனி அந்த உருவில் இருப்பேன் என்கின்ற முயற்சியோடு நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதம் நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரண்டாவது ரகசியம் தியானிக்கும் பொழுது இரண்டாவது காரியம் நாம் சிந்தித்தோம். அவருடைய மூச்சு காற்றை நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் பிள்ளையே. அதோட அர்த்தம், ஆண்டவரை சார்ந்து நான் வாழ்கின்றேன். உன்னை சார்ந்து வாழ்ந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்து. உனது திறமையை சார்ந்து வாழ்ந்தது போதும், இனி ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து பார். எனது உழைப்பு அல்ல, கடவுள் நினைத்தால்தான் எனது உழைப்பிற்கு பலனை கொடுக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயோ அன்று ஆண்டவரை சார்ந்து வாழ்வாய். நீ ஜெபி. ஆண்டவரை சார்ந்து இனி நான் உழைப்பேன் என்கின்ற உறுதியோடு இரண்டாவது 10 மணியை ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும்
எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூன்றாவது காரியம் நாம் சிந்தித்தோம் அல்லவா, நீ கடவுளுடைய பிள்ளை, யுவர் beloved sons and daughters of God. அத்தகைய பிள்ளைக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இயேசு. பிள்ளை என்கின்ற நிலைமை, உன்னை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். எப்ராஹிமே, நீ அருமை மகன் அல்லவா, மகள் அல்லவா, யாக்கோபு என்னும் புழுவே, உன்னை எப்படி நான் மறப்பேன்? உன்னை நான் மறந்தேன் என்றால் என் நான் மேலெண்ணத்தோடு ஒட்டி கொள்ளட்டும் என்று ஆண்டவர் சவால் விடுகிறார். காரணம், நீ ஆண்டவருடைய பிள்ளை. நீ வருத்தப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் சிந்தி வாழ வேண்டும் என்கின்ற நிலைக்கு அல்ல ஆண்டவர் உன்னை படைத்திருப்பது. பிள்ளைக்குரிய வாழ்க்கை வாழ. துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, மாணிக்க கற்களால் உன்னை நான் அழகுறச் செய்வேன், நீல கற்களால் உன் நிலக்களத்தை அமைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார் அல்லவா. நீ பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை. பிள்ளை என்கின்ற நிலையை மறந்த தருணங்களை நினைத்து பிள்ளைக்குரிய தகுதியோடு வாழ்வேன் என்கின்ற நிலையில் நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரிகள் சொல்லுங்க. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 நான்காவது பத்திமொழியில் நாம் சிந்திப்போம். உரிமை பேருள்ள பிள்ளை நீ. சாதாரண பிள்ளை அல்ல, உரிமை இருக்கிறது. ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற உனக்கு உரிமை இருக்குது. பாவம் உன் வாழ்க்கையில் வரும்போது அந்த உரிமையை நீ நஷ்டப்பட்டு போகிறாய். ஆண்டவரிடம் கெஞ்சி ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அல்ல, உரிமையோடு கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்று உன்னை அழைக்கிறார். பிள்ளையே, ஜெபி. உரிமை பேருள்ள பிள்ளையாக, உரிமையை ஆண்டவர் உனக்கு தருவது தனது உயிர்ப்பின் வழியாக ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உரிமையை கொடுத்திருக்கிறார். யூஸ் பண்ணு, யூஸ் இட். உணர்வோடு யூஸ் பண்ணிப்பாரு. நான் உரிமை பேருள்ள பிள்ளை, எனக்கு வேணும் என்று அடம் பிடித்து கேட்டுப்பார் ஆண்டவரிடம். இன்று உனக்கு அது கிடைக்கும், இப்பொழுது கிடைக்கும். உரிமை பேருள்ள பிள்ளையாக சேர்ந்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரர்கள் ஏற்று சொல்லுங்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு,
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 ஐந்தாவது 10 மணியில் இறுதியாக நாம் சிந்தித்த காரியம், எல்லாவற்றையும் நமது ஆளுகைக்குள் உட்படுத்த, அதிகாரத்துக்கு உட்படுத்த ஆண்டவர் உன்னை படைத்திருக்கிறார். சற்றே சிறியவன் சற்றே சிறியவள் நீ ஆண்டவருக்கு. வானதூதர்களுக்கும் அதிகமான அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். வானதூதர்களுக்காக அல்ல கடவுள் தனது உயிரை கொடுத்தது, வானதூதர்களுக்காக அல்ல, உனக்காக. இந்த அப்பத்தில் எழுந்தருளி வந்திருக்கிற ஆண்டவர் வானதூதர்களுக்காக அல்ல, உனக்காக வந்திருக்கிறார். புனித ஜான் மரிய வியானி சொல்லுவார், ஆண்டவரே சிறிய அப்பத்தில் ஏன் ஆண்டவரை எழுந்தருளி வந்திருக்கிறேன்? வானதூதர்களின் புகழை கிடைப்பதற்காகவா? இல்லையே, எனது புகழை கிடைப்பதற்காக. உனது புகழ் ஆண்டவருக்கு தேவை. உனக்காகத்தான் அவர் அப்ப வடிவில் வந்திருக்கிறார். உன்னோடு தங்கி இருக்க, உன்னோடு வாழ, உன்னை வழி நடத்த, உன்னோடு சேர்ந்து நடப்பதற்கு உனது வாழ்க்கையில். சிறிய அப்பத்தில் அவர் வந்ததற்கு காரணம் அதுதான். வேற வடிவில் அவர் வராதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேற வடிவில் அவர் வந்திருந்தால் நீ மறந்திருக்கலாம், ஆனால் உணவை நீ மறக்க மாட்டாய் அல்லவா? நேரத்திற்கு நாம் உணவை மறக்க மாட்டோம். நாம் மறந்தாலும் நமது வயிறு ஆட்டோமேட்டிக்காயிட்டு நமக்கு ஞாபகப்படுத்தும். அந்த பசி என்பது உடலின் இயல்பாக மாறியதல்லவா? அதனால தான் அவர் உணவாக வந்திருக்கிறார். அவரை நீ மறந்து விடக்கூடாது. பிள்ளையே, அப்ப வடிவில் வந்திருக்கிற ஆண்டவர், அவரை விட சற்றே சிறியவன் சிறியவள் நீ. அனைத்தையும், அவர் கரங்கள் படைத்த அனைத்தையும் உனது அதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வர உனக்கு அதிகாரம் கொடுத்தவர் அவர். இன்று நீ யாருக்கு அடிமையாக இருக்கிறாய்? எதற்கு அடிமையாக இருக்கிறாய்? எது, எந்த சூழ்நிலை உன்னை அடிமைப்படுத்துகின்றது? எந்த நபர் உன்னை அடிமைப்படுத்துகின்றார்? ஒப்பு கொடுத்து ஜெபி. இன்று அதற்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். இன்று நீ அதை, அவனை, அவளை, அச்சூழ்நிலைகளை, அப்பொருட்களை அடிமைப்படுத்த வேண்டும். இதோ ஆண்டவர் உனது மத்தியில் வருகிறார். சிறிய அப்ப வடிவில் உன்னோடு நடக்க, உன்னை உற்று நோக்க, எல்லோயியாக, உன்னை காண்கின்ற கடவுளாக, எப்ராஹிமாக, யெகோவா ஈரையாக உனது அடுத்து வருகின்றார். பற்றிக்கொள் ஆண்டவரை, பற்றிக்கொள். மகதல மரியாளை போல பற்றிக்கொள். எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் ஆண்டவரை நீர் என்கின்ற உணர்வோடு ஆண்டவரை ஆராதிப்போம். நித்திய பிதாவே, உதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். சேர்ந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கம் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனிதருக்கும் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உமது இரக்கத்தை உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உமது சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மை அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் தாரும். அருள் தாரும். அதுவே அதுவே உமது அன்பும் உமது அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கம் ஆகும். ஆமென். ஆமென். ஆண்டவரை மட்டும் உற்று நோக்குவோமே, அவரை மட்டும் உற்று நோக்குவோம். உரிமை குடிமகனாக உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கிற போது அந்த உரிமைக்குரிய பிள்ளையோடு அவரை உற்று நோக்கியவர்களாய் கேட்கின்றவற்றை நமக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. முதல்லையே உணர்த்தப்பட்டு கொண்டே இருந்தேன். ஆண்டவர் மன்னித்து ஜெபிக்க சொல்லுகிறார். மன்னித்து ஜெபிக்கிற போது உன் குடும்பத்தில் சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு தருகிறார். ஒரு 3 பேர் இந்த உள்ளங்கால் அரிச்சல், உள்ளங்கால் அரிக்குது, அதோட கூட தொடை பக்கமாக கருப்பாக இருக்கும், அரிப்பு ஏற்படும்.
அப்படி யாராவது மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு ஆண்டவர் முழு விடுதலையை தருவதாக வாக்கு தருகிறார். அப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னு சொன்னா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதாவது அரிப்பு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா எல்லோரும்? Thank you Lord, thank you Lord, thank you Lord. அதே போல 2 பேரு வீட்டு கடன் பிரச்சனை, வீடு கட்டிட்டு கடன் பிரச்சனை, அந்த கடனை கொடுக்க முடியாம இருக்கிறீங்க. ஆண்டவர் தாமே அந்த லோன் சாங்ஷன் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்கு தருகிறார். இன்னொன்று கடனை முழுமையாய் அடைப்பதற்கு வழிவகையை தருவேன் அப்படி சொல்லி 2 பேருக்கு வாக்கு தருகிறார். யாராவது இருக்கீங்கன்னா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஜீசஸ், thank you Lord. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அடிக்கடி இந்த நெஞ்சு பக்கத்துல குத்திக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்கும். வாயு தொல்லையோ அப்படின்னு சொல்லி மருந்து எடுக்கிறீங்க, மாத்திரை போடுறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் முழுமையா அவர்கிட்ட கொடுக்க சொல்லுகிறார். அப்படின்னு 3 பேரை ஆண்டவர் காட்டுகிறார். அடிக்கடி இப்படி இந்த நெஞ்சு பக்கம், இந்த வலது பக்கமாக அந்த வயிறு கொஞ்சம் உப்பிட்டு இருக்காப்புல இருக்கும், நெஞ்சு எரிச்சலோட இருக்கும். அவர்களுக்கு இன்று ஆண்டவர் முழு விடுதலை. ஏன்னா நீ உரிமையோட பிள்ளையோடுங்கிற பாசத்துல கேட்கிற போது ஆண்டவர் முழு விடுதலை தருகிறேன்னு சொல்றார். மாத்திரை தேவையில்லை அப்படின்னு சொல்றார். அப்படி யாராவது 3 பேர் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. Thank you Lord, thank you Jesus, hallelujah, amen, amen. ஆண்டவரே, அதே போல ஒரு மகனை குறித்து ரொம்ப பாரத்தோடு அழுதுட்டு இருக்கீங்க. அவன் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் எனக்கு கண்ணில் தெரிகிறது அவன் அடிக்கடி போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை குறித்து நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்க. உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். அகுஸ்தீனாரை மனமாற்றியது போல உன் மகனை நான் மனமாற்றி தருவேன் என்று சொல்லி வாக்கு தருகிறார். நன்றாக ஜோர கரங்களை தட்டு. கை தட்டினா நெஞ்சு வலி வராது, ஹார்ட் அட்டாக் வராது. நம்ம தெரிய மாட்டேங்கிறோம். ஜீசஸ், thank you Lord, thank you Lord. நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜாதி ராஜ். இந்த தோல் வியாதி அப்படி அங்கங்க கருப்பு கருப்பு பேட்சா இருக்கும், அரிப்பு இருக்கும். அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? வெக்கப்பட்டீங்கன்னா கை என்கிட்ட மட்டும் பாருங்க. Praise the Lord. விசுவசிக்கிறீங்களா? ஆண்டவரை குணப்படுத்துவார்னு? குணப்படுத்துவார் விசுவசிக்கிறியாமா? Praise the Lord. நான் மருந்து மாட்டேன், டாக்டர்கிட்ட போக மாட்டேன், இந்த டாக்டர் எனக்கு போதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நல்லா ஜோர கரங்களை தட்டுங்க. வீட்டுக்கு போய் பாருங்க. வீட்டுக்கு போய் பாருங்க. Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. அதாவது ஒரு சிலர் இந்த 40 நாள்ல ஒரு சில பிரதிக்கினை எடுத்தீங்க. இன்னைக்கு 2 பேரு ஏன்னா இதை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சந்தேகத்தில் நிற்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னால் முடியும் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு சில இச்சைக்குரிய காரியங்கள்ல இருந்து விடுதலை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆண்டவர் அதில் உனக்கு விடுதலையை தந்து நீ எப்போதும் ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி இன்று உன்னை ஊர்ஜிதப்படுத்துகிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இன்னொன்று, இந்த பாடல் பாடிக்கொண்டிருந்த போது யாராவது ஒரு ஸ்மெல் ஃபீல் பண்ணீங்களா? ஒரு அப்படின்னா ஒரு பரிமள வாசனை 2 பேருக்கு தந்ததாக ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் என்னால் உணர முடிஞ்சிச்சு. Praise God. 2 பேருக்கு ஆண்டவர் உணர்த்தினார். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லூரி படிப்புக்காக ஒரு சில கல்லூரிகளில் அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவர் ஒரு கல்லூரியில் அந்த பையனுக்கு சாங்ஷன் பண்ணி அவன் முதல் மாணவனாக வருவான் அப்படின்னு சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். என் பிள்ளை கிறித்துவத்துக்கு போக மாட்டான்னு சொல்லி ஒரு அம்மா ஏங்கி பிள்ளைக்கே ஒப்பு கொடுக்குறீங்க. அதாவது யாராவது அப்படி நேர்ந்திருக்கீங்களா? என் பையன் கிறித்துவத்துக்கு போகணும். Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. 7 பேருடைய குடும்பத்தில் உள்ள
திருமண தடைகளை ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். நான் கேட்கிறேன், ஆனா கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க, சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லுகிறார். இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துக்குள்ளாய் நீங்க சாட்சி சொல்வாய் என்று சொல்லி அறுதிட்டு சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரா. யாருடைய வீடோ கட்டி பாதியில நிக்குது, பணம் இல்லை, இது முடித்துக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு, ஆண்டவர் தானே உனக்கு அந்த வீட்டை கட்டி தருவதாக வாக்கு தருகிறார். யாராவது வீடு கட்டி பாதியில நிக்குதா? வீடு கட்டிட்டு பாதியோட எனக்கு முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கரங்களை வெக்கப்படாங்க, கையை நல்லா தூக்குங்க. ஆண்டு இல்லைனாக்கா சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார். திருப்பாடல் 138:8 சொல்லி நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தாமே இதே உங்களுக்காக செய்து முடிப்பார். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரத்த அழுத்த நோயிலிருந்து 7 பேருக்கு விடுதலை தருவதாக ஆண்டவர் வாக்கு தருகிறார். இரத்த அழுத்த நோய், பிரஷர். யார் யாரெல்லாம் பிரஷருக்காக மாத்திரை போடுறீங்க? பிபிக்காக மாத்திரை போடுறவங்க, ஹை பிபி வேண்டாம், லோ பிபி வேண்டாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சரியா? ஆண்டவர் இந்த பிபியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதாக வாக்கு தருகிறார். நன்றி 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 ஆண்டவர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி நன்றி. ஸ்டெல்லா அந்த பேரு வந்துட்டே தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் மனதுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவதாக வாக்கு தருகிறார். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி 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 அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் 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 ஆமென். கடை வச்சிருக்கிறீங்க, கடையில் போதுமான அந்த முன்னேற்றம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், காலையில் எழும்பின உடனே ஒரு 5 ரூபாயோ இல்லை 10 ரூபாயோ முதல்ல கடவுளுக்கு போட சொல்கிறார். அந்த கடையின் வருமானம் உயர்த்தி கொடுப்பேன் என்று சொல்கிறார். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜாதிராஜ். ஆமென். இங்கே அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்துட்டே இருக்கீங்க. அவங்களுடைய மகன் ஏதோ அந்த நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கிறாப்புல, 12th எக்ஸாம். அந்த 12th எக்ஸாமில் மாவட்ட அளவில் முதல் மாணவனாக வருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்கிறேன். இந்த வெளிப்பாடு முதலே வந்துகிட்டே இருந்தது, ஆனால் எனக்கு தெரியலை. திரும்ப இப்பவும் அதை ஊர்ஜிதப்படுத்த சொல்லுகிறார். அப்படி யாராவது எழுதியிருந்தா நன்றி சொல்லுங்க, முதல் மாணவனாக வருகிறான் என்று சொல்கிறான். ஆமென். நன்றி 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 அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் ராஜாதிராஜ். ஆமென் ஆமென். கடன் பாரத்தோட அநேகர் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்கிறவர். அன்று மதலின் மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்ட அதே உயிர்த்த இயேசு உங்களிடம் கேட்கிறார், உன் கண்ணீரை நான் துடைத்து போடுவேன், உன் துக்கம் துயரம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்கிறார். கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வழிவகைகளை ஆண்டவர் தாமே உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியத்திற்காக யாருமா ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க? குழந்தை பாக்கியத்திற்காக. பிரைஸ் தி லார்ட். ஏன் வெக்கமா இல்ல? அடுத்த ஆண்டு இதே நாளில இந்த இடத்துல குழந்தையோட வந்து அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஆமென் ஆமென். இது உண்மை. நம்பினா கையை தட்டுங்க. நன்றி சொல்லுவோம். ஆமென். நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி தகவல் இதை சொல்கிறார். அதனால சொல்கிறேன். நான் முடிச்சூரில் இருக்கும்போது அவங்க சந்தேகமாக கை தூக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப இதில் இதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. 6 ஆண்டுகள் குழந்தை இல்லை. வந்து முழங்கால் போட்டாங்க. ஜெபம் செய்யும் போது அடுத்த ஆண்டு இதே நாளில் 2 அரசராகமும் 4ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையின்படி அடுத்த ஆண்டு இதே நாளில் உன் கையில் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்தது. அந்த பையன் உடனே என் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே எங்கள் கெபி இப்படி ரவுண்டாக இருக்கும், அப்படியே அந்த பக்கம் வந்துட்டு சொன்னால், என்ன ஸ்ட்ரெஸ் சொல்கிறீங்க? குழந்தை இருக்குமா? அது எப்படி குழந்தை இருக்கும்? எனக்கு ஆண்மையே கிடையாது, என்னுடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது
நான் குழந்தை தத்தெடுக்கணும்னு இருக்கிறேன், ஆனால் அது எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. நான் கொஞ்சம் கோபமாக சொன்னேன், சாரா குழந்தைய பெற்றுக்கிட்டான்னா உன் ஒய்ஃப் குழந்தையோட வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சவால் விட்டுட்டேன். அடுத்த ஆண்டு நீ இந்த நாளில் குழந்தையோட இல்லை வரலனாக்கா உண்மையாக சொல்லுகிறேன், நான் இந்த சபையில் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சவால் விட்டேன். அவனுடைய என்னை பார்த்தான் அந்த பையன். உண்மையாக சொல்கிறேன், 2வது மாதமே அந்த பொண்ணு கன்சீவ் ஆனா. முதல் குழந்தை பெண் குழந்தை, 2வது குழந்தை ஆண் குழந்தை. 2 வருஷம் கழிச்சு போன வாரம் ஒரு கப்பிள்ஸ் வந்து அந்த மவுண்ட்ல இருக்கிற இந்த சிசுபோனில் ஒரு குழந்தை தத்தெடுக்கிறதுக்காக வேண்டி என்னை கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் 2 வருஷமாக கேட்குறோம் சிஸ்டர், தரல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஹிந்து. அப்போ என்னை அவளை நான் கூட்டிகிட்டு மவுண்ட்டுக்கு ஏறும்போது முதல்ல நுழையும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் மாதம் தானே இருக்காங்க. நான் அது இப்போ தான் நானும் பார்க்குறேன். அப்படியே கூட்டிகிட்டு போன உடனே நான் சொன்னேன், பாருமா முதல்ல இந்த மாதம் தான் இருக்காங்க, நீ தத்தெடுக்க போகிற, ஆனால் தத்தெடுத்த பிறகு ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தருவார், அது நிச்சயம் அப்படின்னு சொன்னேன். தத்தெடுக்கிறதுக்கே அவங்க வந்து சிஸ்டர்ஸ் இது பண்ணுறாங்களே அப்படின்னு புக்குரியவர்களை வேண்டிக்கிட்டு உள்ளார போனோம். அந்த சிஸ்டர்ஸ் உடனே சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் இன்னும் 2 மாதத்தில் வந்து நீங்கள் கேட்குற 3 மாத குழந்தைய வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ நம்பிக்கையை நம்பினா நிச்சயமாக நடக்கும்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்தார். காரணம், கன்னியாகுமரிக்காரவங்க இங்கே இருக்கிறாங்க. ராக்கினின்னு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவளுக்கு 14 ஆண்டுகள் குழந்தை கிடையாது. அப்போ நான் கன்னியாகுமரியில் இருக்கிற போது 14 ஆண்டுகள் குழந்தை இல்லை, ஒரு குழந்தையை தத்தெடுத்தாங்க. நான் சொல்கிறேன், டீச்சர் ஏன் நீங்கள் தத்தெடுத்துருக்கீங்க, வேணா பாருங்கள், அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு. அடுத்தபடியாக அந்த குழந்தையை தத்தெடுத்து 2வது ஆண்டு அவங்களுக்கு நிஷாந்து பிறந்தான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்கை திருப்பி எடுக்காதவர். உண்மையா இல்லையாமா? உண்மை. கன்னியாகுமரிக்காரவங்க இருக்கிறதுனால சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கொடுத்ததை திருப்பி எடுக்க மாட்டார். எனவே நீங்க நம்பிக்கையோட சொல்லலாம், 2 பேரும் அடுத்த ஆண்டு இந்த இடத்துல குழந்தையோட வருவேன், வந்து நன்றி சொல்வேன் என்று. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அதை சொல்லி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வேலைக்காக தேடி அலைஞ்சிட்டே இருக்கிறீங்க, 3 பேருக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்பை தருவதாக வாக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அதுல ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்காக விசா அப்ளை பண்ணிருக்கீங்க, அந்த விசாவும் உங்க கைக்கு வந்து சேரும் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பல்வேறு பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு, கவலையோடு, கண்ணீரோடு இந்த இடத்துல பாரத்தோடு உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா. என் அன்பு தகப்பனே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையே, ஒரு குடிகார கணவரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என் அன்பு ஆண்டவரே, என்று சாட்சி சொன்னது போல ஆண்டவரே, கைகளிலே சாராயத்தை ஏந்திய கரங்கள் வேதாகமத்தை ஏந்த கிருபை தருகிறீர். திரு விவிலியத்தை ஏந்தியவர்களாக ஆண்டவரே, உமக்கு பணி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நீ உருமாற்றுகிறீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம் ஐயா. என் அன்பு தகப்பனே, ராஜாதி ராஜனே, என்னுடைய பிள்ளை வாலிப பையன் இந்த வயசுலயே இப்படி போயிட்டு இருக்கான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மகனை திருப்பி கொள்வதாக வாக்கு தந்தீரே ராஜா. அந்த மகனை நீ கொண்டு வருகிறீரப்பா, திருந்திய மகனாக கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிரிந்து வாழ்கிற 2 தம்பதியர் அவர்கள் இணைந்து வாழ்வார்கள் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். நம்பிக்கையோட, நம்பிக்கை இருந்தா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டுவோம். நன்றி, நன்றி. ஆமா, உண்மையிலே சொல்றேன், கடந்த மாதம் இதுக்கு தென்காசி போயிருந்த போது அதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அதனால சொல்லுகிறேன், தென்காசி போயிருந்த போது 7 மாதங்கள் அந்த குடும்பம் பிரிந்திருந்தது. அந்த தம்பி வந்து ஒரே அழுக. அதாவது என் மாமியார் வீட்டில் போய் உட்காந்துட்டாமா, 7 மாதம் என் பிள்ளையும் பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப அழுதான். அன்றைக்கு குடும்பத்தை பற்றிய ஒரு செய்தி தான் அங்கே கொடுத்து கொண்டு வந்தேன். அப்பொழுது ஆண்டுகிட்ட இப்படி தான் உட்காந்து தனியாக உட்காரும்போது வேணேன், ஆண்டவரே இந்த பையன் இப்படி சொல்கிறான், 7 மாதம் ஆயிடுச்சுன்னு. அந்த மாமியார் வீட்டில் ஒன்று ஜாக்கிரதை, இந்த பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைங்களை கொடுத்துட்டு பொம்பளை பிள்ளை ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி யார் யார் வீட்டில் வச்சுருக்கிறீங்களோ அது ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நீ வீட்டில் வச்சுருக்க கூடாது. கணவனோட சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலைக்காக தான் கொடுத்த வாக்குறுதி.
அது என்ன நான் என் பிள்ளைய பெற்றுட்டேன் அப்படின்னு வீட்டில் வச்சுக்கிறது. அன்புக்குரியவங்களே, இங்கே யாரும் அப்படி இருக்கிறீங்க, தயவுசெய்து சொல்லி மனசை மாற்றிக்கங்க. ஆண்டவர் உண்மையிலே நான் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபம் முடிஞ்சதோ என்னதோ அந்த பொண்ணு ஓடி வந்தா. எனக்கு இந்த பையனுடைய ஒய்ஃப் தான் அந்த பொண்ணுன்னு தெரியாது. அந்த பொண்ணு ஓடி வந்து சொன்னா, இல்லை சிஸ்டர் நான் தான். அப்போ அவளை காட்டி அவர் தான் என் வீட்டுக்காரர் அப்படின்னா. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நான் உடனே சொன்னேன், ஸ்டேஜ்லையே வா, 2 பேரையும் கைகோர்க்க வைத்து அந்த இடத்துல என் மக்கள் முன்னிலையில் 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தன்னுடைய வாக்குறுதியை பிடித்து கொண்டு உடனே சொன்ன வார்த்தை, இப்போவே நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். உங்கள் வீடுனா யார் வீடு? யார் வீடு? என் கணவர் என் வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரிந்து கிடக்கிற உள்ளங்களை ஆண்டவர் ஒன்றிணைக்கிறார். 2 பேரை ஆண்டவர் காட்டுறாரு, யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2 பிள்ளைகள் சேர்ந்து வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் இந்த இடத்துல ஊட்டுகிறார். எனவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே உங்களை வழி நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறேன் ராஜாதி ராஜனை. ஆமென். நன்றி 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 அப்பா. இன்னைக்கு கூட யாரோ இந்த முதுகு வலி அப்படின்னு சொல்லி பேக் பெயினோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கீங்க. பெல்ட் மாட்டியிருக்காமா? பெல்ட்டை தூக்கி போட சொல்கிறார் ஆண்டவர். பெல்ட்டை தூக்கி போடுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க பெல்ட்டை. ஆண்டவர் உங்களை முழுமையாக குணப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு 7 பேர் ஆண்டவர் ரொம்ப அருமையாக ஒரு சிரித்த முகத்தை நான் பார்க்கிறேன். காரணம், இந்த தவக்காலத்தில் எடுத்த பிரதிக்கினைகளை வேண்டுமா, நான் இன்னும் அடிக்கடி நான் பாவசிங்கத்தனை செய்வேன், திருப்பலிக்கு செல்வேன், குடும்ப ஜபத்தை நான் ஏறெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 7 குடும்பங்கள் இருக்கிறீங்க. அந்த 7 குடும்பங்களுக்கும் ஆண்டவர் அளப்பரிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நல்ல ஜோரா கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஜோரா. ஹல்லேலூயா. குடும்ப ஜபங்கள் எல்லாம் குறைந்துட்டு இருந்தாலும் ஏறெடுக்கப்படும் என்று சொல்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அருளாலயம் தேடி வருகிற மக்கள் உடைய மாபெரும் இரக்கத்துக்குள்ளாக இந்த இரக்கத்தின் பெருநாளிலே நாளைய தினத்தில் பாவமிடம் இருந்து ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக பேர் பேராக உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. அப்பா பிதாவே, உடைய அன்பின் இரும்பு கோட்டைக்குள் பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. இயேசுவே, இரத்த கோட்டைக்குள் பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. ஆவியானவரே, உடைய அக்கினி கோட்டைக்குள் பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. யாரோ வலது கால் வலிக்கும், வலது கால் வலியோட வந்திருக்கோங்க. யார் வலது காலு அதை மூட்டுக்கு கீழே வேற ரொம்ப வலி, அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? அவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட். அடுத்த மாதம் நீங்கள் சாட்சி சொல்லணும், சரியா? அப்பா பிதாவே, அன்பின் இரும்பு கோட்டைகளாய் மறைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு நீர்தாமே ஆசீர்வாதத்தை வழங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீர் செய்திட்ட நன்மைகளுக்கா. சேர்ந்து பாடுவோம். கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீர் செய்திட்ட நன்மைகளுக்கா. நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் உனக்கு அறிந்தும் அறியாமலும் அவர் உன்னை தொட்டிருக்கிறார். ஆண்டவர் தொட்டால் நீ அவருக்குரியவன், அவருக்குரியவள். என்னை தொட்டதற்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாளில் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு இரத்த குரலில் நன்றி செலுத்தி பாடுவோம். கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீர் செய்திட்ட நன்மைகளுக்கா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மாண்புயரில் அருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
இனி மறைந்து முடிவ பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருட்களை வணங்கும் நாங்கள் அவற்றுக்கான பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய கடவுளோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசர் தந்தாய் உந்தன் அருள் என்னை தேற்ற வேண்டும். அருள் என்னை தேற்ற வேண்டும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே.